ஸோ ரீசெண்டாக மோட்டோல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா g54 அப்படின்ற மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ல வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் வந்து கொடுக்கல, ஆனால் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கக்குள்ள நல்ல ஒரு ப்ரீமியமான லுக்காக வந்து இருக்கு. ஏன்னா வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால. பட் கிளாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இனிமே வந்து பெட்டராக இருந்திருக்கும். ஸோ மற்ற எதுவும் வந்து இங்கே டிசைனில் வந்து புதுசாக எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த மொபைல் டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆம்லோட் வந்து கிடையாது. இது கூட வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்ல ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு பாண்டா கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாண்டா கிளாஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா ஈக்குவலன்ஸா வந்து நம்மளுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மொபைல நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்கல. இந்த மொபைலோட சிப்செட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்சிட்டி 7020 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6nm சிப். நம்மளுக்கு பேட்டரியோட கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெவியான கேம் விளையாடக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் லைட்டா வர மாதிரி இருக்கும். நீங்க ஓவர் டைம் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா மட்டும். ஸோ இந்த ஒரு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Snapdragon 695 விட கொஞ்சம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட பேட்டரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 mAh ஒரு பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணது நம்மளுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சார்ஜரை யூஸ் பண்ணி நம்மளால 50% சார்ஜ் வந்து 33 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியுன்ற மாதிரி வந்து நம்மளுக்கு மோட்டோல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போன்ல நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி இருந்தாலுமே இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 192 கிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைல் வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரிக்கே வந்து அரௌண்ட் 200 கிராம்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மொபைல்ல வந்து நம்மளுக்கு 6000 mAh பேட்டரிக்கே வந்து வெயிட் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர்ல வந்து 50 மெகா பிக்சலான பிரைமரி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலான வைட் ஆங்கிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூவல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா வந்து கிடையாது. ஸோ மற்றபடி வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா வந்து டெப்த் மேக்ரோ அப்படின்னு கொடுக்காம நம்மளுக்கு வெறும் 2 கேமரா மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 4K சப்போர்ட் வந்து கிடையாது. நம்ம 1080p 30 fps வரைக்கும் தான் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ அப்படியே செல்ஃபி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சலான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயுமே நீங்க 1080p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஒரு போன்ல வந்து நம்மளுக்கு கேமராவை பொறுத்த வரைக்கும் யூசரோட ரிவ்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. இந்த மொபைலோட OS அப்படின்னு வந்து நம்மளுக்கு Android 13 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுல வந்து 1 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்து வரும். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து வரும். அதாவது 1 வருஷம் OS அப்டேட்னா இப்போ வந்து Android 13 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 14 வரைக்கும் தான் அப்டேட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து இருக்காது. இப்போ வர ரீசெண்டா வர எல்லா போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான OS அப்டேட் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் இதோட ஸ்டோரேஜ்க்கு அப்புறம் RAM வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து நம்மளுக்கு 12GB 256GB வேரியன்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மத்த மொபைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8GB கூட வந்து நம்மளுக்கு வந்து 128GB ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு 8GB RAM கூட வந்து நம்மளுக்கு 256GB ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மத்த மொபைல்லாம் வந்து நம்மளுக்கு 8GB நீங்க RAM வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டோரேஜ் தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க 12GB வாங்கினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து 256GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்கும். பட் இந்த போன்ல நம்மளுக்கு 8GB RAM கூடயே வந்து ஸ்டோரேஜும் அதிகமா கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள ஸ்டோரேஜ் RAM வேரியன்ட்ல வந்து இந்த மொபைல் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு UFS 2.2 யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த மொபைல்ல வேற என்ன பாசிட்டிவா இருக்கு, வேற என்ன நெகட்டிவா இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம் வந்து இந்த மொபைல்ல வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல நம்மளுக்கு SD கார்டு ஸ்லாட்டை வந்து கட் பண்ணாம வந்து கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கையும் வந்து கட் பண்ணாம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸோட நம்மளுக்கு வருது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு NFC சப்போர்ட்டும் வந்து இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. USB 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா மொபைலுமே வந்து நம்மளுக்கு USB 2.0 தான் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால இது பெரிய நெகட்டிவா வந்து பேச முடியாது. ஸோ இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16000 பட்ஜெட்ல வந்து வருது. அதுக்கப்புறம் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 19000 பட்ஜெட்ல வந்து வருது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து இந்த மொபைல் வந்து ஒர்த்தா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நெகட்டிவான விஷயம் நான் ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கல. ஸோ நெகட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19000 பட்ஜெட்ல வந்து வருது. ஆனா ஆம்லோட் டிஸ்பிளே வந்து கொடுக்கல. நம்மளுக்கு டிஸ்பிளேயோட சைஸும் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா 6.5 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த போன்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து நம்மளுக்கு கொடுக்கலன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலுமே நம்மளுக்கு மற்ற போன்ல வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்கும்போது இங்க கொடுக்கலன்றத மட்டும் நம்ம ஒரு குறையா சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராசர் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. பேட்டரியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6000 mAhக்கான பேட்டரியை கொடுத்துட்டு அதோட வெயிட்டும் வந்து கம்மியாவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து OS அப்டேட் வந்து 1 வருஷம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு எல்லா மொபைலுமே 1 வருஷம் தான் OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. பட் மோட்டோல இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ரீசெண்டா வந்த Moto G54லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு OS அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ எப்பத்துல இருந்து இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா மோட்டோ வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு OS அப்டேட் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க.
பட் மத்த மொபைல பார்த்து இவங்களும் வந்து 1 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் கொடுக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் மாரி எனக்கு தெரியுது. இந்த ஒரு பிரைஸுக்கு வந்து நம்ம ஓஎஸ்ல பார்க்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து மத்த மொபைல்லாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு பேக்ல வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம். பட் இந்த ஃபோன்ல வந்து நம்மளுக்கு மேட் ஃபினிஷ் தான் வந்து குடுத்துருக்காங்க. கிளாஸ் யூஸ் பண்ணல. சோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் ஸ்டோரேஜோட வெர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா UFS 2.2 தான் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வர எல்லா மொபைல்லையுமே இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.0 வந்து குடுத்துட்டு வராங்க. பட் இந்த மொபைல்ல வந்து நமக்கு 2.2 குடுக்குறது வந்து கொஞ்சம் வந்து லோவர் வெர்ஷன்ன்ற மாரி தான் எனக்கு தோணுது. சோ என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து நம்மளுக்கு பேக்ல வந்து கிளாஸும் யூஸ் பண்ணிருக்கலாம். AMOLED டிஸ்ப்ளேயும் வந்து குடுத்துருக்கலாம். பட் ஏன் அத குடுக்கல அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. சோ இந்த ஒரு மொபைல வந்து இந்த ஒரு பிரைஸ்க்கு கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம 6000 mAh பேட்டரி வந்து இந்த ஒரு பிரைசிங்க்கு வந்து குடுத்துருக்காங்க. சோ அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் கேமராஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்ற மாரி யூசரோட ரிவ்யூ வந்து இருக்கு. சோ அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். மோட்டோ அப்படினாலே வந்து ப்ளோட்வேர் வந்து சுத்தமா இருக்காது. நம்மளுக்கு 1, 2 ப்ளோட்வேர் இருந்தாலும் அதை ஈஸியா வந்து ரிமூவ் பண்ற மாரி தான் வந்து இருக்கும். சோ எனக்கு இந்த AMOLED கிளாஸ்லாம் தேவையில்ல ப்ரோ. ப்ராசஸர் நல்லா இருக்கணும், கேமரா நல்லா இருக்கணும், பேட்டரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஃபோனை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு பிரைசிங்க்கு வந்து மத்த விஷயம் எல்லாமே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. மத்தபடி நீங்க AMOLED டிஸ்ப்ளே உள்ள மொபைல் தான் வந்து வேணும் அப்படின்னு வந்து பார்க்கறேன். நிறைய வந்து இருக்கு இந்த ஒரு பட்ஜெட்ல வந்து. நீங்க வேற ஏதாவது மொபைல கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். சோ இந்த ஒரு மொபைல பத்தின உங்களோட ஒபினியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோல நம்ம ஒரு அப்கமிங் ஃபோனை பத்தி வந்து பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.